நம் ஆண்டவரும் இரட்சகருமான இனிய நாமம் இயேசுவின் பிரியமானவர்களே, புனித கன்னி மரியின் அமல உற்பவ திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி மாதா டிவி விளையாட்டு நேயர்களுக்கும் அமலரூப மாதா பெயரை தாங்கி இருக்கின்ற துறவர சபையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிற எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். அன்னை மரியாதைய தூய்மைக்கு, பரிசுத்தத்திற்கு, புனித நிலைக்கு, அருளின் நிலைக்கு எடுக்கப்படுகின்ற விழா இந்த அமலோற்பமான விழா. எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் எல்லாரையும், உங்களை உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையுமே இயேசு கிறிஸ்து வழியாக தெரிந்து கொண்டார். இவ்வாறு எல்லாரையும் பொதுவான விதத்திலே தேர்ந்து கொண்ட கடவுள் சிறப்பான விதத்திலே, தனிப்பட்ட விதத்திலே, விசேஷித்த விதத்திலே, வெரி ஸ்பெஷலாக அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்தார். எவ்வாறு என்றால், இந்த உலகத்திலே பிறக்கப் போகிற இயேசு ஆண்டவர் தூயவர். இதனால்தான் இதை நற்செய்தியை வாசிக்க கேட்கும் லூக்கா 1:35 அக்குழந்தை தூயது எனப்படும் என்று, பிறக்கப் போகின்ற குழந்தை தூயது என்று வானதூதர்கள் சொல்கிறார்கள். அதுபோல மரியா தனது பாடலிலே சொல்வார், தூயவர் என்பதே கடவுளுடைய பெயர் என்று. ஏசாண்டவர் சொல்வார், எங்கள் பாவம் உண்டு என்று உங்களில் எவரால் எண்ணிக்க முடியும் என்று. பவுலடியார் சொல்வார், ஏசாண்டவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருந்தார் என்று. எனவே தூய்மையாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்ற இயேசு ஆண்டவர் தூய்மையான பரிசுத்தமான தாயின் வழியாக பிறக்க விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு பிறந்த நாள் வைக்கப்பட்டதோ அல்லது திருவிழா வைக்கப்பட்டதோ அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு கிஃப்டை, அன்பளிப்பை, பரிசுகளை வழங்கி அவர்களை மகிழ்விக்கிறார்கள். அதை போல இயேசு ஆண்டவர் கடவுள் என்ற முறையிலே மரியாளுக்கு முன்னரே இருக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே தனது தாயாக யாரை தெரிந்து கொள்ளப் போகிறேனோ அவருக்கு சிறப்பான அன்பளிப்பை, கொடை, பரிசை தனது தாயாக தெரிந்து கொள்ள இருக்கிற அன்னை மரியா பிறப்பதற்கு முன்பாகவே அது கொடுக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லாரும் ஜென்ம பாவத்தோடு, பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா மட்டும் பிறப்பு நிலை பாவமற்றவளாக, ஜென்ம பாவமற்றவளாக இந்த உலகத்திலே பிறக்கின்றார். இதை கோட்பாடாக திருத்தந்தை 9 1854 அறிவிக்கிறார். அன்னை மரியா கடவுளுடைய தனிப்பட்ட கொடையாளும் சிறப்பான சலுகையாளும் பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தார், உட்பவித்தார் என்று. ஆம் அன்பார்களே, அன்னை மரியா இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லாரும் பாவ நிலையோடு, ஜென்ம பாவத்தோடு, பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கிற பொழுது அன்னை மரியா மட்டும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தான் காரணமாக இருப்பதன் காரணமாக கடவுளால்
அவரை ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே உட்பவிக்க செய்தார் என்று அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் உட்பவித்தாரோ அந்த நிமிடத்திலிருந்து நமது உயிரை கடவுள் கையில் ஒப்படைக்கின்ற வரை அவர் பரிசுத்தமாகவே வாழ்ந்தார். ஒரு அகஸ்தினார் சொல்லுவார், அன்னை மரியாள் இயேசுவை தனது கருவிலை உதரத்திலே தாங்குவதற்கு முன்பாக இறை வார்த்தையை தனது இதயத்திலே தாங்கினார் என்று. ஆம் முன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை அன்னை மரியா தாங்கினார். யார் ஒருவர் இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ, இறை வார்த்தையை தாங்கி இருக்கிறார்களோ, அவர் உலகத்திலே பரிசுத்தவான்களாகத்தான் வாழ முடியும். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 15:3 வாசிக்கிறோம், நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்னை மரியா கடவுளுடைய திட்டத்திற்கு இதோ அடிமை என்று சொன்னார். அத்தோடு மட்டுமல்ல, எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதாக சொல்கிறார். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று. அன்னை மரியா பிறப்பு நிலையை பாவமற்றவராக வாழ்ந்தார். இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதே பரிசுத்தத்தோடு தூய்மையான நிலையிலே அருள் நிலையிலே வாழ்ந்தவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நிலையை வாசிக்கிறோம் 3:15. அதைத்தான் புரோட்டோ இவாஞ்சலியம், முதல் நற்செய்தி என சொல்லுவார்கள். அதிலே சொல்லப்படுகிறது, கடவுள் பாவை பார்த்து சொல்கிறார், உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோ, அவள் வித்து உன் காலை நசுக்கும், நீ அதை குதிகாலை தீண்டுவாய் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இங்கு அவள் என குறிப்பிடப்படுவது அன்னை மரியாதை. ஏனென்றால் ஏற்கனவே ஏவாள் பெண்மணி இருக்கிறார். அவள் சாத்தனோடு இணைந்து விட்டால், சேர்ந்து விட்டால், ஒன்றாகி விட்டால், ஐக்கியப்பட்டு விட்டால், தான் செய்த பாவத்தின் காரணமாக. எனவே அங்கேயே உணர்விக்கப்படுகிறது, அன்னை மரியாள் வருவார், அவர் வயிற்றிலிருந்து இயேசுவானவர் பிறப்பார், அவர் சாத்தானின் தலையெல்லாம் நசுக்கி நிர்மூலமாக்குவார் என்று இந்த சிலுவையிலே அப்படியே முற்றிலுமாக 100% நிறைவேற்றப்படுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைய நாளிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் தூய்மையாக வாழ்ந்தார். எனவே கடவுள் அவரை அருளுக்கு மேல் அருளினாலும், பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தத்தினாலும், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பினார். எனவேதான் யாரெல்லாம் அன்னை மரியாள் அணுகி செல்கிறார்களோ, அந்த அன்னை மரியாள் தன்னை தேடி பரிந்துரையை நாடி ஓடி வருபவர்களுக்கெல்லாம் இயேசுவிடம் பரிந்துரை செய்து நிறைவான ஆசீர்வாதத்தை பாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள், ஒரு 7 பிச்சைக்காரன் இருக்கின்றார். அவன் ஒரு பெரிய வீட்டுக்கு போய் பிச்சை தட்டை நீட்டி, அம்மா தாயே பிச்சை போடுகிற கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே மாடியிலே இருந்த ஒரு பணக்காரி மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார். வந்து அவனை பார்க்கிறார், அவன் பிச்சை எடுக்கின்ற தட்டை பார்க்கிறார், அவன் பிச்சை எடுக்கின்ற தட்டை பார்க்கிறார், அவனை பார்க்கிறார். இப்படி மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறார், தம்பி நீ பரவாயில்லை, உன்கிட்ட இன்னுமே இல்லை, நீ பிச்சைக்காரன், அவன் பணக்காரி, என்கிட்ட இல்லவே இருக்கிறது, இருந்தாலும் கூட நான் பிச்சை போடுவதற்கும் நீ அதை பெற்றுக் கொள்வதற்கும் தடை ஒன்று இருக்கிறது என சொல்கிறார். அப்பொழுது அவன் கேட்கிறார், அது என்ன தாயை சொல்லுங்க என்று. அப்பொழுது அந்த பணக்காரி சொல்வார், நீ பிச்சை எடுக்கின்ற தட்டை பார், ஏராளமான அணுக்களும் மாசுகளும் அதிலே இருக்கிறது, குப்பை இருக்கிறது, பார்க்கவே கண்டாரியா கருமமாக இருக்கிறது. நீ முதலில் போய் தட்டை கழுவிவிட்டு வந்து என்ன பிச்சைக்கு நான் போடுகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இதை போலத்தான் நமது உள்ளமும் தூய்மை இல்லாமல் பாவ கரைகளால் இருக்கிற பொழுது கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் விழித்திரை வாசிக்கிறோம், எபிரேயர்
12:14 தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை அணுக முடியாது என்று, மேலும் எரேமியா 5:25 நாம் வாசிக்கிறோம், உங்கள் குற்றங்கள் தான் இவற்றை தடுத்தன, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு நன்மை வராமல் தடை செய்தன என்று. ஆம் அன்பானவர்களே, யோசுவா 3:5 வாசிக்கிறோம், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியிலே கடவுள் அருள் செயல் ஆற்றுவதை காண்பீர்கள் என்று. எந்த அளவுக்கு நம்மையே நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். நீங்கள் நாளும் பாவிகள் தான், பாவம் ஈர்ப்பு உடையவர்கள் தான். இருந்தாலும் கூட அடிக்கொருவரை பரிசுத்தம் அடைவதற்கு பலவிதமான இறை வார்த்தைகளை நாம் உச்சரிக்க வேண்டும், பலவிதமான மனவெளி ஜெபங்களை நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவருமாகிய எல்லாம் அல்ல கடவுளாய் ஆண்டவர் தூயவர் 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 என உச்சரிப்போம். அதை போல தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய் சொல்லுவோம். ஏசாண்டவரே, உமது விலைமதிக்க முடியாத திரு ரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் என்று சொல்லுவோம். இவ்வாறு வார்த்தைகளை நாம் அடிப்பொருவரை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, உணர்ந்தோ உணராமலோ, அறிந்தோ அறியாமலோ, கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ அடிப்பொருளை உச்சரிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து சென்று நம்மை பரிசுத்தப்படுத்தும். நாம் பரிசுத்தம் அடைந்து விட்டால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும். பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டு பரலோகக்குள்ள ஆசீர்வாதங்கள் நம்மையும் நமது வாழ்க்கையையும் நமது குடும்பத்தையும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் நிரப்பும். எனவே அன்னை மரியாளுக்கு விழா கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே, அமலோற்பமாதா விழா கொண்டாடுகின்ற நல்ல நேரத்திலே அன்னையை பார்த்து ஜெபிப்போம். அன்னை மரியே, நீ பரிசுத்தத்தில் வாழ்ந்தது போல, தூய்மை வாழ்ந்தது போல நாங்கள் தூய்மை வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் என ஜெபிப்போம். நிச்சயமாக அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைப்பது மூலமாக இறைவனுடைய ஆசி இந்த திருப்பலி மூலமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நம் வேண்டுபவர்களுக்குள்ளாகவும் இறங்கும். ஆமென்.